இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கடந்த ஆண்டு நான் வந்திருந்தேன். அப்போது பல கைகளில் திருவிவிலியம் இல்லை. ஆனால் இந்த ஆண்டு பல பேர் கையில் திருவிவிலியம் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதேவேளை எல்லா கண்களும் மறையுரை கொடுக்கிற தந்தையை நோக்கி இருப்பதை பார்க்கும்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தான் சந்தோஷமா இருந்தது. சாக்ரிஸ்டி உள்ள ஒரு பெரிய படம் ஒன்று இருக்கு, 2 ஜெபமாலை இருக்கு. புரியும் நினைக்கிறேன். புரியுதா புரியலையா? புரியுது. எப்படியும் ஃபாதர் மறைவுல கேள்வி கேட்பாரு, தலை குனிஞ்சோம் அப்படின்னா பதில் தெரியாது, நிமிந்தே பார்ப்போம், நல்லா கவனிப்போம், பரிசுகளை பெற்று விடுவோம் அப்படின்னு நீங்கள்லாம் தெளிவாக இருப்பதை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு நபருக்கு ஒரு பூனை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. பூனை எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? பூனை பிடிக்காதா? நாய் பிடிக்கும் இல்லையா? சரி, இவருக்கு பூனை, நாய் கடிக்கும் அப்படிங்கிறத பூனை கடிக்காது அப்படின்னு பூனையை வளர்த்தார். பூனை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர் எங்க இருந்தாலும் கையில பூனையை தூக்கிட்டே போவார். படுக்கும் போதும் பூனை பக்கத்திலே படுத்து கிடக்கும், சாப்பிடும் போதும் பக்கத்திலே இருக்கும். அவர் எங்கேயாவது வண்டியில போறார், கார்ல போறார் அப்படின்னா அவர் பக்கத்து சீட்ல பூனை இருக்கும், மனைவி பின்னாடி தான் இருப்பாங்க. அந்த அளவிற்கு பூனை அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு உயிரினமா அவருக்கு தெரிஞ்சது. நாள் ஆக ஆக அந்த நபருக்கு இந்த பூனை மேல் இருந்த பாசம் குறைய ஆரம்பிச்சது. பூனை உயிரினம் தானே, விலங்கு, அது வேலையை காட்ட ஆரம்பிச்சது. சாப்பிடும்போது என்ன பண்ணுச்சு, உடம்பு லேசா சிலிர்த்துச்சு. அப்போ உடம்புல இருந்து என்ன விழும், முடி. சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகும், என்ன கலர் குடி காட்டினா நிற்காது. அப்புறம் படுக்கிற படுக்கையில நல்ல பிராண்டி வச்சுது, பெட்ஷீட் கிழிஞ்சுது, பில்லோ கிழிஞ்சுது, கார்ல எல்லா அசிங்கமும் பண்ணுச்சு. அப்ப முதல்ல விருப்பத்தோடு வளர்த்த அவருக்கு இது எப்படியாவது கொண்டு சனியை கொண்டு தொலைச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஒரு நாள் கையில தூக்கிட்டு போய் ஒரு தெரு தள்ளி கொண்டு விட்டுட்டு வந்தார். அவரு வர்றதுக்குள்ள தலை வந்து நிற்பான் வாசப்படியில. பார்த்தாரு, ஒரு தெரு தானே, நாளை பார்த்துக்கலாம். மறுபடியும் பூனை தூக்குனார். அடுத்த நாள் 2 தெரு தள்ளி விட்டு போனார். அவரு வர்றதுக்குள்ள மறுபடியும் தலை வந்து நின்னான். என்னடா இது, சரி நீ நடந்து போனாதானே கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள தூக்கி போட்டாரு, கண்ணாடி அடைச்சாரு. ஒரு 3/4 மணி நேரம் சந்து சந்தா திருப்புறார் வண்டியை. பூனைக்கு வழி தெரியக்கூடாங்கிறதுக்காக முக்கு சந்தா கொண்டு போறாரு. 3/4 மணி நேரம் கழிச்சு பூனையை விட்டாச்சு. விட்டுட்டு வீட்டுக்கு மனைவிக்கு போன் அடிக்காரு. என்னடி, அவன் வந்திருக்கானா? ஆமாங்க, வாசப்புல தான் நிக்கிறான். சரி, பூனை கிட்ட கொடு அப்படின்னாரா. ஏன், எனக்கு வழி தெரியல அப்படின்னாரா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க எல்லாம் சிரிக்கிறத பார்க்கணுங்க ஆசையா இருந்துச்சு. அதனால எல்லாரும் சிரிச்சிருக்கிறீங்க. உண்மையிலே அது மகிழ்ச்சி தான். வாழ்க்கையில் எப்போதும் இப்படியே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் படைத்தவரின் விருப்பம். அந்த படைத்தவரை நமக்கு பெற்று தந்த அன்னை மரியாளின் விருப்பமாக இருக்கிறது. அதனால் தான் நம்முடைய ஆலயம் அன்னை மரியாளுக்கென்று நேர்ந்தளிக்கப்பட்ட உன்னதமான ஒரு ஆலயமாக இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையில் 2ஐ பிரித்து பார்க்க முடியாது. ஒன்று நற்கருணை, கடவுளுடைய பிரசன்னத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. நற்கருணை இல்லாமல் திருச்சபை இருக்க முடியாது. அதே வேளையில் நற்கருணை நமக்கு தந்த அன்னை மரியாள், இந்த 2ம் இல்லாம கத்தோலிக்க திருச்சபை இருக்க முடியாது. அதனால் தான் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள் தான். கிறிஸ்துவை நமக்கு தந்த அன்னை மரியாளையும் கத்தோலிக்க திருச்சபை ஏன் இந்த அளவிற்கு உயர்த்தி பிடிக்கிறது அப்படின்னா, அன்னை மரியாள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. அன்னை மரியாளுக்கு என்று கத்தோலிக்க திருச்சபையில் 4 விசுவாச கோட்பாடுகள் ஏற்றப்பட்டு இருக்கின்றன. உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்புறேன், அப்படிதானே? தெரியும் தானே? அன்னை மரியாளுக்கென்று இறை மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் 4 விசுவாச கோட்பாடுகள், ஆங்கிலத்தில் டாக்ட்ரின்ஸ் ஆஃப் மேரின்னு சொல்லுவாங்க. கோட்பாடு. நான் முதல் கோட்பாடு சொல்றேன், நீங்க 2வது 3 நீங்களே சொல்லிடுவீங்க. முதல் கோட்பாடு, அன்னை மரியாள் கடவுளின் தாய்.
இப்ப ஞாபகத்துக்கு வருதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இரண்டாவது கோட்பாடு, அன்னை மரியாள் முப்பொழுதும் கன்னி. முப்பொழுதும் அப்படின்னா இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பும், இயேசுவை பெற்றெடுக்கும் போதும், இயேசுவை பெற்றெடுத்த பின்பும், அதனால்தான் முப்பொழுதும் கன்னியாக இருக்கிறாள். இது இரண்டாவது கோட்பாடு. மூன்றாவது கோட்பாடு, அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தாள். அமல உற்பவம் காட்சி கூட சொன்னாங்க இல்லையா? இது மூன்றாவது கோட்பாடு. நான்காவது கோட்பாடு தான் அன்னை மரியாள் விண்ணேற்பு. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? பரலோகம். பரவாயில்லையே, விண்ணேற்புன்னா பரலோகம் வேற. எப்படி போனாங்க? உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார்கள். அதுதான் நான்காவது கோட்பாடு. 1950 ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் சொன்ன வார்த்தை இதுதான். அன்னை மரியாள் கடவுளின் தாய் தன்னுடைய மண்ணுலக வாழ்க்கையை முடித்த பின்பு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டால் இந்த மறை உண்மையை, கோட்பாடை நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னார். அன்னை மரியாள் தன்னுடைய மண்ணுலக வாழ்க்கையை முடித்த பின்பு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டால், விவிலியத்தில் எங்கேயாவது அன்னை மரியாள் இறந்ததற்கும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கும் ஆதாரம் இருக்கிறதா? பைபிள்ல அன்னை மரியாள் நற்செய்தியில கடைசியாக அன்னை மரியாளை பற்றி சொல்லப்பட்ட பகுதி என்னவாக இருக்கும்? என்னமா? இதோ உன் தாய், அது யோவான் நற்செய்தி. அதுக்கப்புறம் திருவெளிப்பாடு. ஓகே, வெல், அதுக்கு முன்னாடி திருத்தூதர் பணிகள் 1:14. அன்னை மரியாள் சீடர்களோடு அறையில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது தூய ஆவி நெருப்பு பிளவற்ற நாவடிவில் வந்து இறங்கியது. அதுதான் அன்னை மரியாளை பற்றி சொல்லப்பட்ட கடைசி பகுதி. அதுல அன்னை மரியாள் இறந்ததாகவோ, அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து செல்லப்பட்டாள் அப்படின்னு விவிலியத்தில் சொல்லப்படல. ஆனால் தாய் திருச்சபை அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறது. அன்னை மரியாளை பற்றிய கடைசி பகுதி அதுதான். ஆனால் நீங்க சொன்னது போல அன்னை மரியாள் எப்படி உடலோடு எடுத்து செல்லப்பட்டாள் என்பதற்கான பதில் திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 12 இறைவசனம் 1 சொல்லப்பட்டது. வானில் பெரிதொரு அடையாளம் தோன்றியது, பெண் ஒருத்தி காணப்பட்டாள், கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள், நிலவை தன்னுடைய காலடியில் வைத்திருந்தாள், பன்னீர் விண்மீன்களை தலை மணிமுடியாக சூட்டி இருந்தாள். இதைத்தான் தாய் திருச்சபை அன்னை மரியாளுக்கென்று இந்த பகுதியை விளக்கம் கொடுக்கிறார்கள். கடவுள் முன்குறித்து வைத்த அந்த தாய் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். உங்களுக்கு பல குருவானவர் சொல்லியிருப்பாங்க, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்திற்கு ஏறி சென்றார். ஆனால் அன்னை மரியாள் ஏறி சென்றாரா, எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். கடவுளும் அன்னை மரியாளும் வேறுதான். கடவுள் மேலே இருக்கிறார், அன்னை மரியாள் இறை மீட்பராக, மீட்புக்கு வழிவகுத்த ஒரு மீட்பராகத்தான் அன்னை மரியாள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக திருவிவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் அன்னை மரியாளை போல யாராவது விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறார்களா? நீங்க சொல்றதுதான் சரிதான். முதல்ல யார் எடுத்துக்கப்பட்டா? யாரோ ஒருத்தர் போனார். 12 யார் போனா? எலியாவுக்கு முன்னாடி யார் போனா? ஏரோதா. அவர் இங்க உள்ள வந்தாரு. ஏனோக், தொடக்க நூல் 5:24. ஏனோக் கடவுள் நடந்து கொண்டு இருந்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா 2 அரசர்கள் புத்தகம் அதிகாரம் 2 இறைவசனம் 1. நெருப்பு தேர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆக விவிலியத்தில் இதற்கான விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுபோல அன்னை மரியாள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்ம நினைக்கலாம், அது எப்படி அன்னை மரியாளை மட்டும் கடவுள் பாரபட்சமாக செயல்பட்டு இருக்கிறார்? இப்பொழுது அகஸ்தினர் அழகாக சொல்லி இருக்கிறார், கடவுளை சுமந்த அந்த உடலை கடவுள் எப்படி பூச்சிக்கும் கரையானுக்கும் விட்டு கொடுக்க முடியும்? அகஸ்தினர் சொன்ன வார்த்தை பாருங்க, கடவுளை சுமந்த அந்த பரிசுத்தமான உடலை கடவுள் எப்படி மண்ணில் உள்ள பூச்சிக்கும் கரையானுக்கும் விட்டு கொடுக்க முடியும்? அதனால் தான் மனிதர்களாகி நமக்கு கடைசி காலத்தில் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரை கடவுள் தன்னுடைய தாய்க்கு முதலில் கொடுத்திருக்கிறார்.
பெருந்தன்மையோடு செயல்பட்டு இருக்கிறார். எதற்காக கடவுள் இப்படி அன்னை மரியாளுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும்? கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளை எப்படி வாழ்த்தினார்? அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்தினார். விவிலியத்துல மரியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. அதனால் தான் மறைந்த திருத்தந்தை புனித 2ஆம் அருள் சின்னப்பர் கத்தோலிக்க திருச்சபையை 25 ஆண்டுகளுக்கு மேலாக திருத்தந்தையாக இருந்து வழிநடத்தி புனிதராக அறிவிக்கப்பட்டிருப்பவர். அவர் சொன்ன வார்த்தை இதுதான். மீட்பரின் தாய் என்கிற சுற்றுமடலில் அவர் சொன்ன வார்த்தை இதுதான். அருள்மிக பெற்றவரே என்று சொல்வதில் இருந்து அன்னை மரியாளின் பெயர் அருள்மிக பெற்றவரே என்று மாறுகிறது. அன்னை மரியாளை கடவுள் மரியா என்று அழைக்கவில்லை, அருள்மிக பெற்றவரே என்று அழைக்கிறார். இது விவிலியத்தில் அன்னை மரியாளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட தனித்துவமான ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அன்னை மரியாளை கடவுள் மரியா அப்படின்னு பெயர் சொல்லி அழைக்கல. அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் எலிசபெத் அம்மாளும் முன்மொழிந்து இருக்கிறார். லூக்கா நற்செய்தியாரம் 1 இறைவசனம் 28 பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், ஒரு வயிற்றில் ஒரு குழந்தையும் ஆசி பெற்றது. நம்ம ஜெபமால சொல்ற வார்த்தைகள் எல்லாம் யாரோ சும்மா எழுதி வச்ச வார்த்தைகள் இல்லை, அன்று பகிரப்பட்ட வார்த்தைகள். எலிசபெத்தால் சொல்லப்பட்ட வார்த்தைகளைத்தான் இன்று நான் ஜெபமாலையில் மகிழ்ச்சியோடு பக்தியோடும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது. அன்னை மரியாளை தாய் திருச்சபை இந்த அளவிற்கு பற்றி பிடிக்க காரணம், அன்னை மரியாள் ஒரு சாதாரண ஒரு பெண் தான், மாற்று கருத்து இல்லை. எப்போது வரைக்கும்? இயேசுவால் கடவுளால் அழைக்கப்படுகின்ற வரைக்கும். என்றைக்கு அழைத்தார்களோ அன்னை மரியாள் சரி என்று அந்த அழைப்புக்கு ஏற்றுக்கொண்டார்கள், அன்று முதல் கடவுளின் தாயாகத்தான் மாறி போனார்கள். அதனால்தான் கத்தோலிக்க திருச்சபையில எல்லா புனிதர்களுக்குமே அன்னை மரியாள் ரொம்ப பிடிக்கும். அன்னை மரியாளை தாயாக ஏற்றுக்கொண்டார்கள். புனித பெர்தினாண்ட் கிளைவர்வாஸ் என்கிற புனிதர் அழகாக சொல்லி இருக்கிறார், அன்னை மரியாளை அளவுக்கு அதிகமாக புகழ்வதினால் கிறிஸ்துவை நாம் இரட்டடிப்பு செய்வதில்லை, மாறாக அன்னை மரியாளை புகழ்வதினால் அன்னை மரியாவுக்குள் வாழுகின்ற கிறிஸ்துவை புகழ்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னார். மேக்சிமிலியன் கோல்பே இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லி இருக்கிறார், அன்னை மரியாளை நம் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்ய ஒருபோதும் அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் உங்களை விட கிறிஸ்து அளவுக்கு அதிகமாக அன்பு செய்திருக்கிறார், அவரை விட அன்னை மரியாளை யாரும் அன்பு செய்ய முடியாது. மேக்சிமிலியன் கோல்பே தெளிவாச்சு இன்னொரு வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார், அன்னை மரியாளை அன்னையாக ஏற்றுக்கொள்ளாத யாராலும் கிறிஸ்துவை சகோதரனாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். லூயிஸ் மான்ஃபோர்டு இன்னும் அந்த வார்த்தைக்கு மெருகூட்டி இருக்கின்றார். அன்னை மரியாளை அன்னையாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அன்னை மரியாளை அவமதிப்பவர்கள் கடவுள் இரக்கத்தை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. அன்னை மரியாளை அன்னையாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அன்னை மரியாளை அவமதிப்பவர்கள் ஒருபோதும் இறைவன் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வணக்கத்துக்குரிய கர்தினால் ஜான் ஹென்றி நியூமன் அவர் சொன்ன வார்த்தை இதுதான், நம்மில் கிறிஸ்து இன்னும் பலருக்கு தெரியாமல் இருப்பதற்கு காரணம் அன்னை மரியாள் தெரியாமல் இருப்பதே அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு சாதாரண பெண்ணை நோக்கி இந்த ஆலயத்திற்கு வரவில்லை, கடவுளால் அருள்மிக பெற்றவரை வாழ்க என்று அழைக்கப்பட்ட கடவுளின் தாயை தான் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த அன்னையை பற்றி தெரியாதவர்கள் எப்படியும் சொல்லலாம் வெளியே, ஆனால் அன்னையை அன்னையாக பாவிக்கின்ற நம்மால் அன்னையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அன்னை கடவுளின் அருளை நிறைவாக பெற்று இருக்கின்றார்கள். அந்த காலத்துல நமக்கெல்லாம் தெரியும், திருமணத்திற்கு முன்பே கருவுற்றால் என்ன தண்டனை கொடுக்கப்பட்டதாக உங்களுக்கு தெரியும் தானே? என்ன தண்டனை? கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். சிலர் வீட்டுல ஏதாவது சண்டை போட்டோம்னா ஒரு கல் எறிவோம் இல்லையா, அது கிடையாது, சாகிற வரைக்கும் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். நான் குறுமடத்தில் சென்னையில் தூய இருதய குறுமடத்தில் படித்துக் கொண்டு இருக்கிற போது கடைசி ஆண்டு
எங்களுக்கு ஒரு படம் திரையிடப்பட்டது. உண்மையிலே அந்த படத்தை பார்த்த பிறகு எங்களால் கண்களில் இருந்து கண்ணீர் வராமல் இருக்க முடியாது. அந்த படத்தினுடைய பெயர் இதுதான், தி ஸ்டோனிங் ஆஃப் ஜொராயா. ஜொராயா அப்படின்னா அந்த பெண்ணின் பெயர். யூத சமூகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை உண்மை நிகழ்வை ஆவணப்படமா எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பெயர் தி ஸ்டோனிங் ஆஃப் ஜொராயா. ஜொராயா அப்படின்னா ஒரு பெண். அந்த பெண்ணு குறிப்பிட்ட காலத்துல திருமணம் நடைபெற்றது. நான் சொல்றது யூத சமூகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெற்றது. குடும்பத்தை நடத்திட்டு வராங்க. 2 பிள்ளைகள் பெற்றார்கள், 2 மகன்கள். குடும்பம் போயிட்டே இருக்கு. அந்த பெண் நல்ல பெண், எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த ஆண் தொடக்கத்தில் நல்லா இருந்து வருகிறான், குடும்ப தலைவர். அவன் ஒரு சிறைச்சாலையில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறான். அந்த சிறைச்சாலையில ஒரு பெரிய செல்வந்தர் தவறு செய்தவர் தான் சிறையில் அடைக்கப்படுகிறார். ஆனால் அந்த குடும்பத்திலிருந்து இந்த கணவரை பார்க்க வராங்க. தனியா பார்த்து, நீங்க கொஞ்சம் எங்களுக்காக உதவி செஞ்சீங்க அப்படின்னா எங்களுடைய கணவரை நாங்க வெளியே எடுத்துடலாம், அதுபோல எங்களுடைய மகளையும் நான் உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன். சிறையில் இருப்பவர் தவறு செய்தவர் தான். அப்ப இவருக்கு லேசா ஒரு எண்ணம் வருது. ஏன்னா இது இளம் பெண், அடுத்து கட்டி கொடுக்க போறான்னு சொன்னாங்க இல்லையா, ஒரு இளம் பெண். அப்ப இளம் பெண்ணை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா முதல் மனைவி ஏதாவது தவறு செய்திருக்க வேண்டும். அந்த தவறு ஆண்கள் சமூகத்தில் சொல்லப்பட வேண்டும். அப்போ ஒரு முடிவு பண்ணார், தவறாக ஒரு குற்றம் சுமத்தினார். தன்னுடைய மனைவி இன்னொரு ஆண் நபரோடு தொடர்பு வைத்திருக்கிறாள். யூத சமூகத்துல கேள்வியே கிடையாது. 2 ஆண்கள் சொன்னாங்கன்னா அது அப்படியே நம்புவாங்க. பெண்கள் சாட்சியம் எதிர்படாது. அதான் அந்த ஆவணப்படத்தில் சொல்லப்பட்ட உண்மை. அந்த பெண் எவ்வளவு சொல்லி பார்க்கிறார். கணவன் தெளிவா இருந்தான், இல்ல நீ தவறான உறவு வைத்திருக்கிறாய். ஆனா கணவனுக்கு தெரியும் தன்னுடைய மனைவி அப்படி செய்யல. அப்படி சொன்னாதான் அந்த சிறையில் இருந்து வெளியே வருவாரு, அவருடைய மகளை தன்னால் திருமணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே யூத சமூகத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குறிப்பிட்ட ஒரு நாள், அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, இந்த கல்லால் எரிஞ்சு கொள்றன்னு சொல்றாங்களே, நம்ம நினைக்கிறது போல இல்ல. அந்த படத்தில் காட்டப்பட்ட நிகழ்வு இதுதான். குறிப்பிட்ட நாள் வந்தது. சிறுவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு வீல் பேரோ, நீங்க இந்த ரோடு போடும்போது பார்த்துருக்கீங்களா, இந்த சல்லியெல்லாம் கொண்டு போறதுக்கு ஒரு சின்ன வண்டி மாதிரி தள்ளிட்டு போவாங்க இல்லையா, அதை கொண்டு போய் எல்லா சிறுவர்களும் உள்ள கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வருவாங்க. லிட்டரல் நடந்தது நிகழ்ச்சி. கல்லை பொறுக்கிட்டு வருவாங்க. இந்த பெண்ணை ஒரு வெள்ளை கவுன், மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு வெள்ளை கவுன் போட்டு கூட்டிட்டு வருவாங்க. ஒரு முச்சந்தி, ஒரு தெரு ஓபன் கிரவுண்ட்ல ஒரு ஒரு பாதி அளவுக்கு குழி வெட்டி இருப்பாங்க. நடக்கிற நிகழ்வு தான். பாதியில குழி வெட்டி வச்சிருப்பாங்க. இந்த பெண்ணுடைய கையை பின்னாடி கட்டிடுவாங்க. கட்டி குழிக்குள்ள இறக்கிடுவாங்க. இடுப்பு வரைக்கும் மண்ணை போட்டு மூடிடுவாங்க. நவள முடியாது. கை கட்டி இருக்கிறனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு 5 அடி தூரத்துல ஆண்கள் எல்லா கையிலையும் கல் இருக்கும். வரிசை முதல் கல்லு யார் வீசுவான் அப்படின்னா, யார் போய்கிட்ட சுமத்துறானோ கணவன் தான் வீசுவான். அதான் அந்த படத்துல கொடுமையான நிகழ்வு. முதல் கல்லை அந்த கணவன் வீசும்போது நெத்தியில படும் பாருங்க. அப்படி படும்போது ரத்தம் வந்து அந்த பெண் பார்க்கிற பார்வை, நான் உனக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு. உடனே அடுத்த கல் மலை மலன்னு உழுந்துகிட்டே இருக்கும். இந்த பெண்ணால் நவளவே முடியாது. எந்த அளவிற்கு ரத்தம் வரும் அப்படின்னா, அந்த மேல போட்ட வெள்ளை கவுன் சிகப்பு நிறமாக மாறிவிடும். அந்த அளவிற்கு ரத்தம் ஃபுல்லா வடிஞ்சி அப்படியே சாஞ்சி இறந்துருவாங்க. அந்த உடல் எடுத்து அடக்கம் கூட பண்ண மாட்டாங்க, விட்டுட்டு அப்படியே போயிருவாங்க. அதை தெரிந்து வெளிநாட்டை சார்ந்த 2 பேர் வந்து அந்த நிகழ்ச்சியை படமாக்கினார்கள். அதுதான் தி ஸ்டோனிங் ஆஃப் ஜொராயா. ஸ்டோன்னா கல்லெறிதல், ஜொராயானா அந்த பெண்ணின் பெயர். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், விவிலியத்துல கல்லால் இருந்து கொல்லப்படுவார்கள் அப்படின்னா நினைக்கிற போல 2 கல் எரிஞ்சு போயிருவாங்க இல்ல. கடைசி வரைக்கும் சாகிற வரை கல்லெறிவாங்க. செத்துது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல. அப்ப அன்னை மரியாளுடைய நிகழ்ச்சியை நான் எண்ணி பார்த்தேன். நிச்சயமா அந்த பயம் இருந்திருக்கும் இல்லையா? தம் இதுக்கு முன்ன கணவனை அறிவதற்கு முன்னே குழந்தையை பெக்க போறோமே, ஒருவேளை தெரிஞ்சா என்ன ஆகும்? அது ஒரு வலியான ஒரு கொடுமை. கடைசி வரை கல்லெறிது, பேச முடியாது, கத்த முடியாது, அந்த இடத்த விட்டு நவள முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, வாங்கிட்டே இருக்கணும், ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் சொல்ற நிகழ்வா ஏதோ கதை இல்ல,
ஆவணப்படம், உண்மை நிகழ்வு பார்த்த எங்களுக்கு அதை விட்டு வெளியே வரும்போது அந்த அந்த நாளை, அந்த நிகழ்ச்சியை மறக்கிறதுக்கு 2 நாள் ஆச்சு. டு பி ஆனஸ்ட், அவ்வளவு மோசமான ஒரு படம் அந்த படமாக இருந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதனால் தான் அன்னை மரியாளை அருள்மிக பெற்றவரே என்று வாழ்த்துகிறோம். அன்னை மரியாளை மனசுல எதுவுமே கிடையாது, எதுவும் நடந்துட்டு போட்டோம், கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுப்பார் நான் நம்பினதே கிடையாது. என்னை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். என் தாயின் கருவில் இருக்கும் போதே என்னை ஜென்ம பாவம் இல்லாமல் காத்த அவருக்கு நான் எப்படி நோ சொல்ல முடியும்? கருவில் இருக்கும் போதே அன்னமால் சுவைக்கின் தம்பதியினருக்கு பிறந்த மகள் தான் அன்னை மரியா. அன்னமால் வயிற்றில் இருக்கிற பொழுதே, தாயின் கருவில் இருக்கிற பொழுதே கடவுள் அன்னை மரியாளை ஜென்ம பாவம், ஜென்ம பாவம் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? அது என்ன பாவம்? பெற்றோர்கள் செய்த பாவம், உங்க அப்பா அம்மா செய்த பாவம், சரிதானே? விளங்குத. எந்த அப்பா அம்மா செஞ்ச பாவம்? உங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா? ஆதாம் ஏவாள் என்ன பாவம் செஞ்சாங்க? கடவுளின் கட்டளையை மீறினார்கள். கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவம் தான் ஜென்ம பாவம். அது நமக்கு எப்போது கழுவப்படுகிறது உங்களுக்கு தெரியும். திருமுழுக்கின் போது தண்ணீர் ஊற்றி ஜென்ம பாவம் கழுவப்படுகிறது. நமக்கெல்லாம் கடைசி வரை அந்த பாவம் இருக்கும், வேறு இருக்கும். ஆனால் அன்னை மரியாளுக்கு அந்த பாவம் கிடையாது. கருவில் இருக்கும்போது கடவுள் இந்த பெண் தான் என்னுடைய மகனை சுமக்க வேண்டும், அதனால் தான் மிக தெளிவாக இருந்தார். அதனால தான் அன்னை மரியாளை மரியா அப்படின்னு சொல்லாம அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அன்னை மரியாள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. ஆக அன்னை மரியாளும் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற இருமாப்போடு வாழ்ந்தாங்களா? நிச்சயமாக இல்லை. குழந்தை வயிற்றில் இருக்கிறது, இன்னொரு குடும்பத்துல குழந்தை பிறக்காது அப்படின்னு சொன்ன ஒரு குடும்பத்துல தன்னுடைய உறவினர் 6 மாதம் கர்ப்பமா இருக்கிறாங்க. வயது முதிர்ந்தவள் ஓடோடி சென்று பார்க்கிறாள். அதான் அன்னை மரியாளின் அன்பாக இருந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திருச்சபையில் எப்பவுமே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. நீங்க அன்னை மரியாதை சொல்லும் போது கடவுளை இறக்கி விட்டுறீங்க, அன்னை மரியாதை மேல வைக்கிறீங்க. அதை மனிதர்களாகி நாம் அப்படி தவறு செய்யலாம். ஆனால் அன்னை மரியாள் ஒருபோதும் தன்னை கடவுளுக்கு மேலாக நினைத்தது கூட கிடையாது. அதனால தான் எலிசபெத் அம்மா சொல்லுவாங்கல்ல, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. அதுக்கு அடுத்த வார்த்தைகள் தான் புல்லரிக்கும். ஆண்டவர் உமக்கு சொன்னவை அனைத்து நிறைவேறும் நம்பிய நீ பேறு பெற்றவள். எவ்வளவு வார்த்தைகளை பாருங்களேன். ஆக நாம் தான் சில நேரங்களில் தவறு செய்கிறோம். அன்னை மரியாளை கடவுளுக்கு மேல வச்சு பார்க்கிறோம். அன்னை மரியாள் ஒருபோதும் அந்த தவறு செய்ததே கிடையாது. எந்த இடத்துலயாவது நான் கடவுளின் தாய், எனக்கு முன்னாடி இடம் கொடுங்க, நான் கடவுளின் தாய், காணாம திருமணம் எனக்கு சேர் போட்டிருக்கலாம், நான் இயேசு பெற்றெடுத்திருக்கேன் சேர் போடுங்க, அப்படி எந்த இடத்துலயாவது முன்னிலை தேர்ந்தாங்களா? இல்ல. தன்னை முழுமையாக தாழ்த்தி கொண்டால். அதனால் தான் அன்னை மரியாள் பாடல்ல எல்லா தலைமுறை என்னை பேறு பெற்றவள் என்று சொல்லுகிறது. தாழ்நிலை நின்ற என்னை கடவுள் தேர்ந்து கொண்டார். தாழ்நிலை அப்படின்னா அந்த வார்த்தையில் அடிமை அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு இந்த மனசு வரும்? பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால் தான் அன்னை மரியாளை நாம் உயர்த்தி பிடிக்கிறோம் அப்படின்னா கடவுள் உயர்த்தி பிடித்தார். தன்னுடைய தாய் கொஞ்சம் பாரபட்சம் தான் பார்த்திருக்கார், மாற்றுகிறதே இல்லைங்க. தன் தாயை அளவுக்கு அதிகமா நேசிச்சிருக்கிறார். அதனால் தான் சிலுவை அடியில் யோவானின் பராமரிப்பில் சொல்லும் போது இதோ உன் தாய் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிதான் உயிர் விட்டு இருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் கடவுளால் வாழ்த்தப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்திருக்கிறார்? நமக்கும் கடவுள் வாழ்த்தி கொண்டுதான் இருக்கிறார். நம்மை கடவுள் எப்படி வாழ்த்தினார்? எப்படி வாழ்த்துறாரு? கடவுள் நம்மை வாழ்த்தி இருக்கிறாரா இல்லையா? தொடக்க நூல்ல களிமண்ணை எடுத்து உருவாக்கி எப்படி வாழ்த்தினாரு? இப்படியா போய் தொலைங்க அப்படின்னாரா? என்ன சொன்னாரு? களிமண்ணை எடுத்து உருவாக்கி என்ன வாழ்த்தினாரு? நடப்போங்க. என்ன சொன்னாரு? கல்யாண பூசைக்குள்ள உள்ள வருது. நோ, பல்கி பெருக்கலாம் இல்ல. களிமண்ணை எடுத்து உருவாக்கி உயிர் மூச்சை ஊதினார். அதுதான் வாழ்த்து. கடவுள் அப்படி வாழ்த்தலன்னா இந்த மனிதர்களாக வாழ்ந்திருக்கவே முடியாது. வெறும் களிமண்ணாக தான் இருந்திருக்கிறோம். அந்த களிமண்ணை எடுத்து உயிர் மூச்சை நம்முடைய நாசியில ஊதினார்.
அதுதான் வாழ்த்து. அதனால இன்று நாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால யாரும் கடவுள் என்ன வாழ்த்தல, என்ன மறந்துட்டாரு சொல்லவே முடியாது. கடவுள் வாழ்த்துவதனால் மட்டும்தான் இன்றளவு நாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல கடவுளின் வாயிலிருந்து வாழ்க அப்படின்னு வருமே தவிர ஒழிக அப்படி இன்றைக்காவது வந்திருக்குதா? இன்றைக்காவது சொல்லியிருக்காரா? ஒழிக, நீங்க ஒளிந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு இல்லையா? ஆனா அவரை பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஒழிக ஒழிக, இவரை சிலுவையில் அறையும். ஆனா அப்போது கூட என்ன சொன்னாரு? அப்பா, இவர் செய்யுங்க, என்னதுன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். படைத்தவர் என்றைக்கும் நம்மை வாழ்த்தி கொண்டுதான் இருக்கிறார். அன்னை மரியாளை வாழ்த்தினார். அந்த வாழ்த்தை பெற்றுக்கொண்ட அன்னை மரியாள் கடைசி வரை அந்த வாழ்த்துக்கு ஏற்ப உள்ள வாழ்க்கையை சரியா வாழ்ந்தாங்க. அதனால்தான் தன்னோடு வைத்துக் கொண்டார். நான் பல நினைக்கிறேன் இல்லையா, ஆண்டவர் ஏன் என் மேல இன்னும் கரிசனையா இருக்க மாட்டேங்கிறாரு, என் குடும்பத்தை ஏன் இன்னும் ஆசீர்வதிக்க மாட்டேன்றாரு, நான் எவ்வளவோ ஜெபங்கள் கேட்கிறேன், எதுவோ கதவை தட்டுறேன், துறக்கவே மாட்டேன்றாரு. காரணம் இருக்கிறது. அவர் நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிறார். அந்த வாழ்த்துக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா அவனை மட்டும் பார்த்தா போதும். ஏன் தினமும் திருப்பலிக்கு வரேன், ஜெபமால சொல்றேன், அப்படி இருந்து என்ன கேட்க மாட்டேங்க, அதிலும் பிரச்சனை இருக்கிறது. எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அன்னை மரியாள் சொல்லிலும் செயலிலும் கடவுளின் அழைப்பை ஏற்று வாழ்ந்தால் எந்த ஒரு தருணத்திலும் அதுல ஒரு அடி கூட சறுக்கல. இறந்த மகனின் உடலை கையில வச்சிருக்கிறாங்க. கடவுளை பார்த்து சபிச்சிருக்கலாம், ஏன் அந்த மகனை கொடுத்தீங்க, கொடுத்து இப்போ அந்த மகனை நான் 33 வயசுல என் மடியில இறந்த சடலமாக எந்த தாய் ஏற்றுக்கொள்ள முடியும்? அன்னை மரியாள் ஏதாவது பேசினாங்களா? பேசவே இல்லை. அதுதான் அந்த வாழ்த்துக்குரிய வாழ்க்கையாக இருந்தது. கடவுள் செய்கிறார் அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கும் நம்பினாங்க. அதான் எலிசபெத் சொன்னாங்க, ஆண்டவர் சொன்னவை உமக்கு நிறைவேற நம்பிய நீர் பேறு பெற்றவர். அன்னை மரியாள் எல்லாத்தையும் நம்பினாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் பல நேரங்களில் மனிதர்கள் நாம் கேட்கிறது கிடைக்கவில்லை அப்படின்னா ஆண்டவர் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஓரவஞ்சனை செய்கிறார்? ஆண்டவருக்கு ஓரவஞ்சனெல்லாம் பார்க்க தெரியாது, பாகுபாடு பார்க்க தெரியாது, ஒதுலை பட்சமாக செயல்பட தெரியாது. அவர் எப்பவுமே தன்னுடைய பிள்ளைகளாகத்தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் தான் பல நேரங்களில் அவரை விட்டு விலகி செல்கிறோம். எப்போது? உலக செல்வத்திற்காக, உலக வாழ்க்கைக்காக. அன்னை மரியாள் அப்படிப்பட்ட தவற ஒருபோதும் செய்யல. புனிதர்கள் அப்படிப்பட்ட தவற ஒருபோதும் செய்யல. அதனால இன்று அவரோடு இணைந்திருக்கிறார்கள். நமக்கும் எல்லாருக்குமே புனிதராக்கூடிய வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. அன்னை மரியாளை போல நம்முடைய உடல் ஆன்மா எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பின்பற்றி கடவுளை மகிமைப்படுத்தினாலே போதும். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து வாழ உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். ஆமாம்.